ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிற பாண்டிய சோஸில் நம்ம பழனியும் நம்ம பாண்டியனும் ஒரு பக்கம் இபி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு இருக்க வழியில் செந்தியில் பார்த்துட்டாங்க. அங்கேருந்து தூரத்துலேருந்து ரசிக்கிறாரு தான் பெத்த புள்ள வேலை செய்கிறத பார்த்து. கூப்பிட்டு வச்சு உரண்டை இழுக்கிறாரு. என்னடா இது சீனியர் ரேகிங் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. கூப்பிட்டு வச்சு எப்பா குழுக்குழுன்னு ஏசியில் யாரோ வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க, கவர்மெண்ட் புசு புசுன்னு அடித்தாங்க, ஒன்றத்தையும் காணும்னு சொல்லிட்டு சொட்டு போட்டுக்கோப்பா ஏசி ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்க்கிறாரு. யார்ப்பா ரேகிங் பண்ணது மீனா கேட்குறாங்க. அந்த லெவலில் இருக்குது. இதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா ஓவராக எழுத்துட்டாரு, கோட்ரஸ்க்கு தான் போவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காரு. நல்லா வருவீங்கய்யா, இதுக்கெல்லாமா புணங்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் ஆஜராயிட்டிங்களா, விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நானும் மீனாவும் கோட்ரஸ்க்கு போகிறோம், அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னு விஷயத்த போட்டு உடைக்க, நான் எந்த முடிவும் எடுக்கலப்பா, நான் வேணான்னு தான் சொல்கிறேன், எப்பயோ எனக்கு கோட்ரஸ் கொடுத்துட்டாங்க வேணான்னு சொல்கிறேன், ஆனால் உங்கள் புள்ள தான் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு மீனா போட்டு உடச்சிட்டாங்க. உண்மைதானே, பையன் எது பண்ணாலும் ஆகும்னா மருமக மேலே பழி போடுறத இந்த உலகம் நிறுத்தவே இல்லைங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம செந்தில் ஒரு பக்கம் பிடிவாதமாக இருக்கிறத பார்த்த நம்ம சரவணன், என்னடா விளாட்றியா ஃப்ராங்க் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க, அப்பெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் சமாதானம் பண்ணி கோமதி அம்மா ஒரு பக்கம், நீ வெளியே போயிட்டீங்கன்னா உன்ட்ட பேச்சுவார்த்தையும் நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்ல, சும்மா சீன் போடாதம்மான்னு சொல்லிட்டு அப்படியே டெரராக பார்க்குறாங்க. சீனுங்கிற வார்த்தையே திருச்சி காமிக்கிறாங்களாமா. நல்லா வருவீங்கடா. இதோட க்ளோஸ்அப்பில் முடிச்சிட்டாங்க. நம்ம பாண்டியன் முகத்தை டெரராக காமிக்கிறாங்க. பாண்டியனோட முடிவு என்னவா இருக்கும், போனா போடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னன்னு உட்காந்துருக்க போறாரு. அதுதான் நடக்க போகுது. நம்ம செந்தில் கடைசியில் திருந்தி இதுக்கப்புறம் இவரா போகலன்னு சொன்னால் மட்டும்தான் வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.